ராவணனுக்கு 10 தலை இருக்கு, ஆனா அனுமானுக்கு 5 முகம் எப்படி வந்துச்சு? நீங்க தீவிர ஆஞ்சநேயர் பக்தரா இருந்தீங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் எப்படி உருவானாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ராமாயணத்துல ஆஞ்சநேயர் லங்கைக்கு போய் சீதா தேவியை பார்த்துட்டு வந்து அவங்க நலமா இருக்காங்கன்னு ராமர் கிட்ட சொன்ன புராணம் எல்லாருக்கும் தெரியும். இத ஆஞ்சநேயரோட தீவிர பக்தர் மெய்சில் இருக்க அவருடைய கற்பனையில ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. ஆஞ்சநேயர் லங்கைக்கு போகிறதுக்கு சமுத்திரத்தை தாண்டும் போது கருடன் போல் தெரிஞ்சாராம். சீதா தேவியை பார்த்து ஆறுதல் சொல்லும் போது வானரனாகவே தெரிஞ்சாராம். அசோகவனத்துல ராட்சசர்களை அழிக்கும் போது நரசிம்மரா தெரிஞ்சாராம். ராவணனுக்கு தர்மத்தை உபதேசம் பண்ணும் போது குதிரை முகத்தோட ஹயக்ரீவராகவே தெரிஞ்சாராம். வால்ல வச்ச நெருப்புனால இலங்கையே எரிக்கும் போது வராக சுவாமியாக தெரிஞ்சாராம். ராமாயணத்துல ஆஞ்சநேயனுடைய இலங்கை பயணம் ரொம்ப முக்கியமானது. அவருடைய தைரியம், அவருடைய ஆற்றல், அவருடைய செயல் அப்படின்னு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த பக்தருடைய மனசுல மெய்சிலிருக்க கற்பனையா உருவானவர் தான் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர். உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஜெய் ஸ்ரீராம்னு கமெண்ட் பண்ணுங்க.